நின்று பொதிகமலை உச்சி நின்று பொங்கி வரும் பேரழகே, பேரறிஞர் பலர்நாவில் தடம் பதித்த பைந்தமிழே, பைந்தமிழின் புகழ் பரப்பும் பட்டிமன்ற நடுவரே, முத்தமிழால் முடிசூடி நண்பர்கள் யாம் பேச வந்தோம். ஓர் உள்ளம் ஓர் உயிராய் உங்கள் பாதம் சரணடைந்தேன். மாணவர்களுக்கு 2 உத்தரவாதத்தை சொல்லிவிட்டு பேசலாம் என ஆசைப்படுகிறேன். என்ன உத்தரவாதம்? சத்தியமாக உங்களுக்கு நான் அறிவுரை சொல்ல மாட்டேன், அறுத்து கொன்று விட மாட்டேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை சொல்லி நடுவர் அவர்களே நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. காலம் மாறிடுச்சு, மனுஷன் மாறிட்டான். ஒரு காலத்துல கோழி கூவுச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சான். இப்ப கோழி எத்தனை மணிக்கு கூவுது? பகல் 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 2 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய விடிய காலம் 5 மணிக்கு குப்பர் அடிச்சு அது தூங்குது, மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போறான். ஏன்னா மனுஷன் நிலைமை மாறிடுச்சு. நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. வாழ்வியல் சிந்தனைகளை வடித்து தந்தவர்கள் வாழ்ந்த கவிஞர்களா வாழும் கவிஞர்களா? நான் கேட்கிறேன், ஒரு காலத்துல திரைப்படத்துல எப்படி பேர் வச்சான்? அந்த காலத்துல பாசமலர், பாகப்பிரிவினை, பாலும் பழமும், பார்த்தால் பசிதீரும் படத்துக்கு பேர் வச்சான். இன்னைக்கு என்னன்னு படத்துக்கு பேர் வைக்கிறான்? களவாணி, சிறுத்தை, மிளகா, கடலை முட்டாய், குமிக்கி, விடிய கிழமை போய் சாயந்தரமா வா, குவாட்டர் கட்டிங்க, அவளுக்கு 18 எனக்கு 16, நல்லா இருக்கும் பட்டிமன்றம், தைரியமா இருக்குன்னு படத்துக்கு பேர் வைக்கிறான். இப்போ ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாமையா, எவன் கிழிச்சானே தெரியல. அவன்கிட்ட போய் அடுத்த படம் என்ன எடுப்பாடான்னு கேட்டா, மேலே கீழே அட்டையை காணாமல் எடுப்பேன், நீ போடா அப்படின்ட்டான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், இவன் வேற மாதிரி, ஏன்டா அவங்க அப்பா மாதிரி இருக்க மாட்டான் அவன். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், அரை எண் 108 கடவுள். அப்ப 107 என்ன பூசாரியா படுத்து கிடக்குறாரு, இல்ல பக்தர் எல்லாம் படிக்கட்டுல அனுக்கிறான். ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான், இவனுக்கு தண்ணியில கண்டம். அடுத்த வாரம் அப்பா இவனுக்கு சுடுதண்ணியில கண்டம்னு பேர் வச்சாலும் அப்பா போல இருக்கு. படப்பேர் சரியில்லை. ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் மாயா, அடுத்த வாரம் உங்க ஆயான்னு வச்சாலும் வைப்பான். படப்பேரு சரியில்லை. சரி, வர்ற நடிகை பேராவது ஒழுங்கா வச்சானா? ஒரு காலத்துல எப்படி நடிகைக்கு பேர் வச்சா? நடிகையர் திலகம் சாவித்ரி, கன்னடத்து பைங்கிலி சரோஜா, புன்னகை அரசி KR விஜயா, நாட்டிய பேரொளி பத்மினி. இந்த பேரை பூரா நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு நம்ம கூப்பிட்டோம், வா விஜயா, வா பத்மினி. இன்னைக்கு வர்ற நடிகைக்கு எவளுக்காவது ஒழுங்கா பேர் வச்சிருக்கானா? அந்த பேரை தான் நம்ம பிள்ளைக்கு வைக்க முடியுமா? ஒருத்திக்கு பேர் வச்சிருக்கான் கனிசிவா மோத்துவானி, அவளை போட்டு சாத்துவானுங்கிறேன். இந்த பேரை நம்ம பிள்ளைக்கு வச்சு நம்ம கூப்பிட முடியுமா? ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சிருக்கா ரிச்சா கங்கோ பாத்தியா. ஒரு புள்ள 3 பேரை வச்சிருக்குதுயா. 3 பேரையா? பேரு 3 வச்சிருக்குது. இந்த புள்ளைய எப்படி அவங்க அப்பா கூப்பிடுறது? வா ரிச்சா 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 ரிச்சா, அம்மா கங்கோ கங்கோ கங்கோ, எல்லாரும் பாத்தியா 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 நான் கூப்பிட முடியும்? ஒரு புள்ளைக்கு பேர் வச்சிருக்காயா சிலுப்பா சட்டி. இந்த புள்ளைக்கு எப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறது? திருநிறை செல்வி சிலுப்பா சட்டிக்கும் அருநிறை செல்வன் அலுமினிய குண்டானுக்கும் இங்க ஈயம் பூசப்படும் பத்திரிக்கை அடிக்க முடியும்? அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சொம்பா வந்து பிறக்கும்? மாமியா அண்டா தூக்கிட்டா வரும், குடும்ப கட்டுப்பாடு பண்ண டாக்டர் என்ன கரண்டி தூக்கிட்டா வருவாரு. அப்ப படப்பேரு சரியில்லை, நடிகை பேரும் சரியில்லை. இதுல வர்ற பாட்டு மட்டும் வாழ்வியல் சிந்தனைகளை கொடுக்குமான்னு கேட்கத்தான் அந்த மகாராஜா வந்திருக்கேன். ஒரு காலத்துல, அந்த காலத்துல எங்க அம்மா என்னை கொண்டு 6 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராஜா டீச்சரை பத்திரமா பாத்துக்க. இங்கேயும் கான்வென்ட்லாம் நிறைய இருக்கு. ஆனா நான் சொன்னேன், அந்த டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்திருக்கு, என் ரூட்ல கிராஸ் பண்ணிச்சுன்னா என் வேலையை காட்டுவேன் அப்படின்னு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம யாரும் பிள்ளைய கொண்டே பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியதில்லை. மஞ்சள் கலரில் ஒரு வண்டி வருது, விடிய காலம் 7 மணிக்கு எழுப்புறாங்க, எந்திரா. ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான், ஒருத்தன் சோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டுறான், ஒருத்தன் பேட்டை மாட்டுறான், ஒருத்தன் சூவை மாட்டுறான். விடிய காலம் 7 மணிக்கு அவன் வாயில 2 இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து குத்துறாங்க. குத்து வண்டியில் ஏற்றி விட்டுட்டு கீழே அம்மா நின்று சொல்லுது, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவன் உள்ளே இருந்து, நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பம் மாறல, என்னையாண்டா வண்டியில் ஏற்றுறேன். ஏன்னா மனுஷன் நிலைமை மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட உலகத்துல நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. ஆனா உண்மையில இங்க இருக்க மாணவர்கள்லாம் யாராவது அடுத்த ஆண்டு இது மேடையில பேச்சாளராக நீங்களும் வர வேண்டும். பேச்சாளர் வர்றதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் எப்படி பேச்சாளராக வந்தேன்னு சொல்றேன், நீங்க எல்லாம் பேச்சாளராக வரலாம். நீங்க எப்படி பேச்சாளராக வந்தீங்க? நான் 9வது படிக்கும் போது எங்க தமிழையாட்ட கேட்டேன், ஐயா நான் பேச்சு போட்டில பேசுறேன் அப்படின்னு. 3 பக்கம் எழுதி கொடுத்தாரு காந்தியை பத்தி. நீ பேசுறா, உனக்கு நான் எப்ப தெரியலையோ என்னை பாரு சொல்லித்தாரேன்னு கூட்டிட்டு போயிட்டார். அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, நான் மேடையில பேசுறேன் காந்தியை பத்தி. காந்தி அவர்கள் 1865 அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டு பாதியில அழுதுட்டேன். காந்தி காந்தி தமிழையாவை பார்க்குற, அவர் சொல்லித்தாரன் தானே கூப்பிட்டு போனார். அவர் என்னைய பார்த்து நான் அழுதுகிட்டு போயிட்டேன். பரிசு கொடுத்தாங்க. கடைசியில 9ஆம் வகுப்பு பேச்சு போட்டியில் முதல் பரிசு மகாராஜான்னு எனக்கு பரிசு கொடுத்தாங்க. நீங்க பாதி கூட பேசலையே? ஆமா. எப்படி கொடுத்தாங்க? எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம தான் பாதியில அழுதுட்டோமேன்னு. அந்த பரிசு கொடுத்த தலைவர் சொன்னார், உங்களை மாதிரி தலைவர் எல்லோரும் காந்தியை பற்றி பேசினார்கள், மகாராஜா மட்டும்தான் காந்தியை பத்தி பேசும்போது அவர் செத்ததை சொல்ல முடியாம அழுதுட்டான் அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்தாங்க.
அப்புறம் தான் எப்படியும் பேசி பொழைச்சுக்கலாம் அப்படின்னு பேச்சாளராக வந்திருக்கேன். நான் அப்படி இருந்து அந்த தமிழையாவை கேட்டேன். ஐயா சொல்லித்தாரன் தானே கூட்டிகிட்டு போனீங்க, கடைசியில் என்னைய பார்த்து நான் உங்களை பார்க்கையில் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். கோட்ஸை சுட்டு கொண்டாங்கிறது தான்டா நான் கீழே உட்காந்து கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு. ஆனால் உண்மையிலே வாழ்வியல் சிந்தனையை வடித்து கொடுத்தது யார்? நான் காதலிச்சு தாயா கல்யாணம் பண்ணேன். அப்படியா? ஆமையா. யார? சொந்த அத்தை மகளே காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். சொந்த அத்தை மகளை போய் யாராவது காதலிப்பானையா? ஐயா சொத்து வெளியில போயிடக்கூடாதுங்கிற ஒரு கணக்கு வழக்குல அந்த பிள்ளைய காதலிச்சேன். காதலிக்கும் போது எங்க வீட்டுல ஒரு கதவு திறந்திருக்கும்யா, என் மனைவி அங்கேயிருந்து சிக்கு சிக்குன்னு சிம்ரன் மாதிரியே ஒடியாருவாயா. இப்ப ரெட்ட கதவு திறந்திருக்குது, அப்படி ஒரு கணிச்சுக்கிட்டு வர்றாயா. போன வாரம் மழை பெஞ்சு கதவு இறுகிருச்சு, போய் இடையில மாட்டிக்கிட்டா. நாங்க கடப்பாறை விட்டு நம்பி வாடி 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 வந்துடுறீங்கிறோம். என் மயன் சொல்றான், அப்பா அடுத்த வருஷம் கதவை எடுத்துக்கிட்டு சற்று போடும். அப்பா அதான் அம்மா அது பாட்டில் ஒடியாதுங்கிறான். வாழ்க்கை மாறிடுச்சுங்க. ஆனா நான் காதலிக்கும் போது அந்த பழைய பாட்டு வாழ்ந்த கவிஞர் பாடின பாட்டத்தாயா பாடி காதலிச்சேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பிள்ளைய பார்த்து பாடினேன். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. இது மாதிரி ஒரு பாட்டு இன்னைக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்த நீலாம்? ஆனா உண்மையிலே சொல்றேன் அம்மா, உங்களுடைய சிரிப்புக்கு நான் அடிமாம்மா. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க, அவ்வளோ அழகா சிரிக்கிறீங்க, நல்லா சிரிங்க. லிப்ஸ்டிக் பல்லுக்கு போடக்கூடாது, உதட்டுக்கு தான் போடணும். ஆனா உண்மையிலே சொல்ல இன்னைக்கு இருக்க பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு ஒழுங்கா போட்டிருக்கான். ஒரு பாட்டு போட்டிருக்கான், நான் போடுறேன் முன்னாடி நீ பாடி பின்னாடி தோட்டத்துக்கு, நான் போடுறேன் முன்னாடி நீ பாடி பின்னாடி நாயக்கர் தோட்டத்துக்கு. நாயக்கர் தோட்டத்துக்கு நீ எதுக்கு போற? உன்னை என்ன கடலைக்கு மண்ணெண்ணிக்க கூப்பிட்டாரா, கரும்பு ஓட்ட கூப்பிட்டாரா, வாழைத்தாருக்கு முட்டு கொடுக்க கூப்பிட்டாரா? யார் தோட்டம் வைக்கிறது, யார் நாசம் பண்றது? இதுக்கு வக்காலத்து வாங்க 2 லேடிஸ் வர்றீங்களே, வரலாமா? எனக்கு அன்னைக்கு பட்டிமன்றம் இல்லையா? பட்டிமன்றம் இல்லைன்னா தான் நம்மளுக்கு தூக்கம் வராது. காசு வாங்கியே பழக்கப்பட்டு போச்சு இல்ல. அன்னைக்கு தூங்கிட்டே விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு டீ குடிக்கலான்னு வாசலை கதவை திறந்துட்டு வாசப்படியில ஒரு காலை எடுத்து வச்சேன். ஒரு புது பாட்டு போட்டா அசந்து நின்னுட்டையா. எந்த பாட்டு? அது பாடுற ஆளு சூப்பர் ஆளு, உதித் நாராயணன் ஒருத்தன் இருக்கான், பம்பாய்க்காரன். எந்த பாட்டு பாடினாலும் கொலை பண்ற மாதிரியே பாடுவான். அவன் போட்டான் பாருங்க, சொன்னியா நம்ம ஒன்னும் சொல்லலையே, நம்ம பாட்டில் தானே போறோம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன். நீ சொன்னியா? சத்தியமா சொல்லலடா, வாங்கின கடனை கூட கட்டுறன்னு சொல்லலடா. எப்படியும் தேர்தல் வந்தா தள்ளுபடி ஆயிரம் நம்பிக்கையிலான வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் பாட்டே போடுறான். சொன்னியா சொன்னியா சொத்த வச்சு சொன்னியா காதலி எந்த வகை கூறும். அதை நீ முதலே கூற வேண்டியதான். ஏன் பாட்டு போடுறது மனுஷனுக்கு ஏதாவது நல்ல சொல்லி கொடுக்கணும்லங்க. இந்த செல்போன் வந்ததும் போது மனுஷன் மோசமா போயிட்டாங்க. ஊத்தங்கரையில் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு இறங்குறங்க. இறங்கினோன்னா ஒருத்தனுக்கு போன் வருது, போனை எடுத்து ஹலோ நான் சேலத்தில் இருக்கேன் அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு நம்மளை பார்க்குறான், என்னடா கடன்காரன் சார், கடன் வாங்கினது இவன் சார், இவன் அவனை கடன்காரங்கிறான். நான் அவன்கிட்ட போய் சார் 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 இது சேலம் இல்லை ஊத்தங்கரை அப்படின்னு அவன் என்னை கூப்பிட்டு ஒரு காலத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் போட்டாயா, கிஸ்தி வரி வட்டி என்னோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனே. இப்ப அந்த வசனத்தை மாத்தி எனக்கு ஒருத்தர் செல்போன்ல அனுப்பியிருக்காயா. அந்த வசனத்தையே மாத்தி உங்களுக்கு செல்போன்ல மெசேஜ் அனுப்பியிருக்கான். எப்படி? என்னோட கடைக்கு வந்தாயா, செல்போன் வாங்கி தந்தாயா, சிம் கார்டு வாங்கி தந்தாயா, உன்னோடு கொஞ்சி விளையாடும் பெண்களுடைய நம்பரையாவது என்னிடம் தந்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனை சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. எவ்வளவு மோசம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துல யார் கையிலுமே செல்போனே இருக்காது. ஏன்? எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் ஒன்று சொருகி விட்டுருவாங்க. 2 ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்தில் ஆபரேஷன் பண்ணி தச்சிருவாங்க. இந்த பக்கம் லாவில் கிழிச்சு இதில் சிம் கார்டை வச்சிருவாங்க. இந்த பக்கம் கிட்னி ஓரத்தில் பேட்டரியை வச்சிருவாங்க. சுண்டி வரலுக்கு கீழே மெமரி கார்டை சொருகி விட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம எப்படி பேசுறது? இப்படி நடந்து போய்கிட்டு கீழே உடம்பு குழுங்குச்சுன்னா போன் வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு நம்ம வாட்டில் போக வேண்டியதுதான். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், எப்படி சார்ஜ் ஏற்றுறது? மூக்கில் பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏற்ற முடியும்?
எல்லா பெட்டி கடையிலையும் ரீசார்ஜ் முட்டாயின்னு ₹1 ஒன்று விற்கும். ஒன்றை வாங்கி உள்ளே போட்டு ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் ஜூன்னு நிற்கும். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு பழுத்து சிவப்பா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். லைட்டா மஞ்சளா மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பஸ் ஸ்டாண்ட் ஓரமா சுணக்கமா உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் அவர் வாயில ஒரு மாத்திரை போட்டு ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சா தான் மனுஷன் எந்திரிச்சு நிற்பான். வாட்ஸ்அப் எப்படியா? வாட்ஸ்அப் 2 முட்டியும் பிடி சுத்தினீங்கன்னா வாட்ஸ்அப் அது வாட்டில் போகும். போட்டோ ஒரு மூக்கை சுற்றி ஒரு மூக்கில் அப்படி இழுங்க போட்டோ தன்னால. ஃபேஸ்புக்கா நீ புக் பண்ணதுக்கு பேசுமா முதல்ல, அப்புறம் ஃபேஸ்புக். நான் உண்மையிலே வாழ்ந்த கவிஞர்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அழகா சொல்லுவாங்க, பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னான். 6 வயசுல எங்க அம்மா பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. இப்பெல்லாம் யாரும் 6 வயசுல பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது இல்ல. எங்க நம்ம புள்ள பேசிட்டான் என்ன பண்றது, ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரு. அப்பதான் அவன் பேசவே ஆரம்பிச்சான். அவனுக்கு ஸ்கூல்ல விட்ட உடனே மிஸ் சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். 9ஆவதுல டீச்சர்ட்ட கத்தியோட நிக்கிறாயா. ஒரு காலத்துல அதுக்கு தான் வள்ளுவன் சொன்னான், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு. புள்ள பேச்ச கேட்கணும். புள்ளைக்கு பேச்ச கேட்கறக்கே இப்ப இன்னைக்கு காலத்துல யாருமே கிடையாது. அது எந்த நேரம் பார்த்தாலும் டிவி பார்க்கறான். எங்க வீட்டுல எல்லாம் என் மனைவி எப்படி தெரியுமா டிவி பார்ப்பாங்க, இந்த ரிமோட்டை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அந்த சோபால படுத்துக்கு இந்த ரிமோட் எடுத்துட்டு என்ன மாற மாட்டேங்குது. எப்படியா வாழ்வியல் குடும்பம் நல்லா இருக்கு. அதுல டிவியில விளம்பரம் போடுறான் பாருங்க, நம்மளை பார்த்து கேட்கறான், உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா என்ற நாங்களா தயார் பண்ணோம். நம்ம சாம்பலை போட்டு விலைக்கு உப்பு போட்டு சாப்பிட்டு இருந்தோம். இப்போ உப்பு போட்டு விலைக்கிட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட்டு விட்டான். இதுல இன்னொரு விளம்பரம் போடுறான், பெத்த அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க, பையன் சட்டையில கொட்டி போடுறான். கொட்டி விட்டா வருத்தப்படணும்ல, அம்மா நம்ம கொட்ட மாட்டேன் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு. இப்போ சாப்பாடை சட்டையில கொட்டி போடுறான். அதுக்கு ஒரு விளம்பரம் போடுறான், போடுறப்போ 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 புரடி தெரிக்க 2 போடுறப்போ. என்னப்பா இதுல இன்னொரு நகைக்கடை விளம்பரம் போடுறான். நடிகர் திலகம் பிரபு வர்றாரு. அவர் எனது உரிமை எனது உரிமை போராட்டம் புரட்சி போராட்டம் நிறுத்துறா. அப்படி நகை வாங்க சொல்றியா வேணாம் சொல்றியா, ஏன் மக்களை மிரட்டுற? இன்னொரு விளம்பரம் போடுறான், பொம்மிஸ் நைட்டி விளம்பரம். நான் பொம்மிஸ் நைட்டி போட்டா தான் குடும்ப பொண்ணாவே உணர்றேன், அப்ப போடாதால. இன்னொரு விளம்பரம் இதே நல்ல விளம்பரம் போடுறான். நடிகர் சூர்யா பொண்டாட்டி சோதிகா வருது. அது 2 இட்லியை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றி அது ஒரு பாட்டு பாருது, தினந்தோறும் வாங்குவேன் இதயம் இதயம். அவன் வாங்குற சம்பளத்துக்கு 2 இட்லியை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றினா அவன் குடும்பம் உருப்படும். இதை பார்த்துட்டு நம்ம வீட்டில் 2 இட்லியை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றினா நம்ம குடும்பம் என்னையா ஆகும்? காதல் பாட்டில் கூட அந்த வாழ்ந்த கவிஞர். இது மோசமான விளம்பரம்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. பைக்கு எவ்வளவோ ரகங்கள் இந்தியாவில் தயார் பண்ணிவிட்டான், அதுக்கெல்லாம் என்னென்னமோ விளம்பரம்லாம் போடுறாங்க. பைக்குக்கு ஒரு விளம்பரம் போடுறாங்க. ஒருத்தன் சைக்கிள்ல மனைவியை வச்சு ஓட்டிக்கிட்டு போறான், ஒருத்தன் புதுசா பைக் வாங்கி ஓட்டிக்கிட்டு வர்றான். இந்த புதுசா பைக் வாங்கினவன் இந்த சைக்கிளை மறிச்சு நிப்பாட்டிடுறான். இந்த சைக்கிள்ல இருக்க மனைவி புருஷனையும் பார்க்குது, பைக்கையும் பார்க்குது, புருஷனையும் பார்க்குது, பைக்கையும் பார்க்குது. டப்புன்னு சைக்கிளை விட்டு இறங்கி இந்த பைக்கில் ஏறி போயிருது. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்க, புதுசா பைக் வாங்கினா அடுத்தவன் மனைவியை ஏத்தலாங்கிறாங்களா, இல்ல இந்த சைக்கிள் வச்சிருக்கவே மனைவியே வச்சுக்கிறப்படாதுங்கிறாங்களா? அப்ப நடந்து போறவங்க இது என்ன ஆகுறது? இவனுக்கு ஒரு முடிவு சொல்லணுமா இல்லையா? எங்க ஒரு காலத்துல, அந்த காலத்துல எல்லாம் எங்க பாட்டிக்கெல்லாம் 6 அடியில கூந்தல் இருக்கும். அந்த கூந்தலை விளக்கிட்டு பார்த்தோம்னா இவ்வளவு கொண்டு பூவை அறுத்து வச்சிருப்பாங்க. இப்ப என் மனைவி ஒரு கூட பூவை வச்சிருக்காங்க. இந்த பூவை விளக்கிட்டு பாக்குற எலிவாள் மாதிரி இவ்வளவு கொண்டு முடி இருக்குதுங்க. இந்த புருவ முடியை எடுக்கிறதுக்கு 150 ரூபா செலவு பண்ற அந்த சினிமாவை பார்த்துட்டு இந்த புருவ முடியை எடுக்கிறதுக்கு 150 ரூபா செலவு பண்றா. நான் 3 ரூபாய்க்கு பிளேடு வாங்கி ஏ சைடு 6 மாசம் பி சைடு 6 மாசம் சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறையா. காலையில் சேவிங் பண்ண ஆரம்பிக்கிறேன், எடுத்து விட்டுக்காரம்மா சொல்லுது, என்ன வாத்தியார ரைஸ் மில்லு ஓட ஆரம்பிச்சு சொல்லுறதுக்கு ஒரு மாதிரி கரெக்டுன்னு சத்தம் கேட்க. மனுஷ வாழ்க்கையில் எவ்வளவு மோசமாக போச்சு. ஆனால் காதல் பாட்டில் கூட கண்ணியத்தை வச்சாங்க. கண்டசாலா பழைய ஆளாக இருந்தாலும் அவர் இந்த மேடையில் இருப்பார். அந்த அம்மா கூட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கணும். அந்த அம்மா பார்த்து கண்டசாலா பாடுவார் தெரியுமா? அந்த பாட்டுக்கு மட்டும்தான் எல்லாமே அழகா பாடுவார். நீதானா என்னை நினைத்ததும், நீதானா என்னை அழைத்ததும். பாட்டுங்கிறது ஒரு மனுஷனுக்கு எதையாவது சொல்லி கொடுக்கணுங்க. இன்னைக்கு என்ன பாட்டு போட்டிருக்கான்? வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். எப்படி கல்யாணம் பண்றது? 400 ரூபாய்க்கு வாழை மீனை வாங்கி 300 ரூபாய்க்கு விலங்கு மீனை வாங்கி ஐயரை கூப்பிட்டு ஐயர் இருப்பாரா பிச்சுக்கிட்டு ஓடுவாரா? எப்படி நீ பாட்டு போட்டிருக்கணும்? இன்னைக்கு என் படிக்கிறதுல படிக்கிற இந்த பையன் இங்கே படம் வரையணும் இல்லையா? கணக்கில் படம் வரையணும் இல்லை? படம் வரைகிறதுக்கு என்ன வேணும்? ஜாமெண்ட்ரி பாக்ஸ். ஜாமெண்ட்ரி பாக்ஸில் என்ன இருக்கும்? காம்பஸ் இருக்கும், கவராயம் இருக்கும், பாகைமானி இருக்கும், பென்சில் இருக்கும், ஸ்கேல் இருக்கும் தானே.
இதை வச்சு இந்த பிள்ளைகளுக்கு பாட்டு போட்டு கொடுத்தா இன்னைக்கு சமுதாயம் நல்லா இருந்துக்கணும். எப்படி தெரியுமா அந்த பாட்டை போட்டுக்கணும்? பட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் கல்யாணம், அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், அந்த கணக்குல தான் நடக்குதுங்க திருமணம், இத பார்க்க வந்த எல்லோருக்கும் கொண்டாட்டம். அடுத்த ஸ்டான்ஸா நான் சொல்லித்தரேன். டப்பாவை தோற முதல்ல காம்பஸ் வரும், நான் சொல்றபடி போடுங்க. ஊர்வலத்தில் ஆடி வரும் காம்பஸோட நாட்டியம், என் மேலதான் முழங்கி வரும் மேல பென்சில் வாத்தியம், பாகை மாணி நடத்தி வர்றார் பாத்தியம், நம்ம பாகை மாணி நடத்தி வர்றார் பாத்தியம், அந்த தேர்வோட போகுதையா கணக்கோட காட்சியும், கணக்கோட காட்சியும், வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் கல்யாணம், அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். இது மாதிரி சொல்லி கொடுக்கணும்லங்க. அப்ப சமுதாயம் நல்லா இருக்கு, வாழ்வியல் சிந்தனை அதுலதான் இருக்கு. என்ன பாட்டு போடுறான்? ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். நீ நான் திக்குவாயா ஒரு வருஷம் காத்திருக்கு? நீ என்ன சொல்லி கொடுத்துட்ட என் பிள்ளைகளுக்கு? இன்னைக்கு ஒரு நிமிடத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா நடுவர்களே? ஒரு நிமிடத்தில் 1400 கண்ணாடி மழை பெய்கிறது. ஒரு நிமிடத்தில் 1200 அடி ஓடலாம், 30 வார்த்தைகளை எழுதலாம், 300 வார்த்தைகளை படிக்கலாம், 117 பேர் பிறக்கிறார்கள், 100 பேர் இறக்கிறார்கள், 34 திருமணங்கள் நடக்கிறது, 35,000 கண்ணாடி தண்ணீர் கடலிலே கலக்கிறது, 2,10,000 முறை தொலைபேசி அழைக்கப்படுகிறது. இதை சொல்லி கூட நான் இன்னைக்கு இருக்க பாட்டு நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிறேன். எவ்வளவு மோசமா போட்டிருக்கு. இதுக்கு வக்காலத்து வாங்க 2 பேர் வந்திருக்கீங்க. தயவு செய்து இனிமே நீ பால் குடிக்கிற உள்ள மாதிரி இருக்க, ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியும். இந்த நோட்டு செல்லாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல, நோட்டு செல்லாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்ப ஏடிஎம்ல தான் பணம் எடுக்கணும். எங்க ஊர்ல 150 பேர் லைன்ல நிக்கிறான். ஒரு ஐயா பெரிய மனுஷன் என்ன பண்ணாரு, பாவம் வெயில்ல நிக்கிறாங்கன்னு ஒரு ட்ரம் நிறைய தண்ணி வச்சாரு. வர்றவங்க போறவங்க குடிச்சிட்டு போட்டு. அது ஒரு தர்மம் தானே. தர்மம். நான் போய் எட்டி பாக்குறேன், 5 ரூபா டம்ளருக்கு 150 ரூபாய்க்கு செயின் வாங்கி கட்டி தொங்க போட்டிருக்காரு. ஏன் சார் கேட்கறேன்? குடிச்சிட்டு டம்ளரை கொண்டு போயிடுறாங்க சார். இனிமேல் டம்ளரும் எங்கேயும் போகாது, இந்த 150 ரூபா செயினும் எங்கேயும் போகாதுன்னு என்கிட்ட பேசிட்டு இங்கிட்டு திரும்பி பாக்குறாரு. ட்ரம்மை எவனோ நான் கட்டிக்கிட்டு போயிட்டாயா. அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னா வாழ்ந்த கவிஞர், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது சொன்னானா? இன்னைக்கு ஏதாவது அது மாதிரி ஒண்ணு சொல்லி வைக்கல, டங்கா மாதிரி ஊதாரின்னு போட்டு வச்சிருக்கல. இதை பார்த்து வேணும். அவங்க ஏன் அவ்வளவு தூரம் டங்கா மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க? அந்த பாட்டு வேணாம் வேணாம் அதானே. ஓஹோ, வேண்டவே வேண்டாமா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நானும் வாத்தியார் தானே, பையல எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? அன்னைக்கு கிளாஸ்ல சொல்றேன், ஒருத்தனை கூப்பிட்டு இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா. என்ன சார்? ஒரு நடுக்கடல ஒரு மாமரம் இருக்கு. இந்த மாமரத்துல மாம்பழம் தொங்குது. எப்படி போய் நீ அதை பறிச்சுட்டு வருவ? சார் நான் பறவையா மாறி பறிப்பேன் சார்னா. ஏன்டா பறவையா உங்க அப்பா நான் மாத்துவான் அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப நடுக்கடல ஒண்டி மாமரத்தை உங்க அப்பா நான் ஒண்டி நட்டான் அப்படின்னு கேட்கறாயா? இவங்கள்ட்ட எதுவுமே தப்பிக்க முடியாது. அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு வீடு உட்காரக்கூடாத இடம்னே ஒரு சில இடம் இருக்கு. இது மாதிரி பட்டிமன்றம் கேட்க வந்தீங்கன்னா நல்ல சிரிக்கிற உங்க பக்கத்துல உட்காரணும். நீங்க சிரிக்காத பக்கத்துல உட்காந்து நாங்க ஒரு ஜோக்கு சொன்னோம், நீங்க அப்படின்னா மணி 9 அறுத்து கொண்டு வாங்க, சிரிக்காத பேசணும். அது மாதிரி தியேட்டர்ல போனா எங்கே உட்காரக்கூடாது. ஏற்கனவே படம் பார்த்தவன் பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. ஏன்? நான் இப்படித்தான் பாகுபலி 2க்கு 250 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ள போனேன். ஒருத்தன் வாங்க வாங்க வாங்கன்னு உள்ள உட்கார்ந்த உடனே சொன்னா, சார் பாகுபலி செத்துருவான்னு போயிட்டாயா, நான் 250 ரூபாய் கொடுத்துட்டு இவன் எப்ப சாவான்னு உட்காந்துருந்தேன். 250 ரூபா கொடுத்து. அதே மாதிரி பஸ்ல ஏறினா எங்க உட்காரக்கூடாது? எங்க? இந்த 3 பேர் சீட்ல நடுவுல போய் உட்காந்துடக்கூடாது. நம்ம ஏறின உடனே ஓரத்தில் இருக்கும் வழி விடுவான். உள்ள போ உள்ள போ உள்ள போனா நம்மளை வச்சு கொல்ல போறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக மெட்ராஸ் போகிறதுக்கு 3 பேர் சீட்டில் நடுவில் உட்காந்து பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால், சார் குரம்பேட்டையா? ஆமாம். இங்கிட்டு இருக்க சைதாப்பேட்டையா? பஸ் கிளம்பி 10 நிமிஷம் நம்ம தோள்பட்டையில் 2 பேரும் படுத்துடுறாங்க. படுத்து தூங்கி அப்போ தான் 1 லிட்டர் தண்ணியை வாங்கி மூடியை திறந்து அப்படி குடிக்கிறேன். டிரைவர் நச்சுன்னு பிரேக்கை போட்டாரு. இங்கிட்டு திருப்பினா இவங்க ஆவாசியை குடிச்சிட்டான், இங்கிட்டு திருப்பினா இவங்க ஆவாசியை குடிச்சிட்டான். கரெக்டாக பஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. நைட்டு 1 மணிக்கு நிப்பாட்டினாங்க மோட்டல்னு ஒரு இடத்துல. நான் 1 லிட்டர் தண்ணியை குடிச்சுட்டு அரை தூக்கத்தில் இருக்கேன். பஸ்ஸை வந்து அடிச்சான். பஸ் 10 நிமிஷத்துக்கு எந்திரா அடிச்சு கிளப்பிட்டான். அங்கே போனால் இது மாதிரி டீப்லைட்டாக கட்டியிருக்காங்க. இந்த 1 லிட்டர் சரக்கை கீழே இறக்கணுமா? கரெக்டாக போய் பொசிஷனுக்கு போயில ஒருத்தன் அப்படின்னா, என்னடா கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், சரக்கு நம்ம விட்டு கான்ட்ராக்ட் எடுத்தவனும் நம்மளை கேட்கல, கான்ட்ராக்ட் விட்டவனும் நம்மளை கேட்கல. உள்ள போனால் 5 ரூபா விடும் 3 ரூபா வரும்னு கேட்கறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா லிட்டருக்கு இவ்வளவுன்னு வாங்க போறாங்க. அப்பவும் நம்மளால எடுத்து கேட்க மாட்டான். 1 லிட்டரா பெஞ்சிட்டு 3/4 லிட்டர் வழி இருக்கான்னு மீட்டரை ஓட்டையை போட்டுக்கணும்.
அப்படிப்பட்ட காலத்துல, ஆனா உண்மையிலே சொல்றேன், ஒரு காலத்துல வாழ்ந்த கவிஞர்கள் அவ்வளவு அழகா பாட்டு கொடுத்தான். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அழகா சொன்னான். ஆனா மோசமான உலகம் யாரை எப்படி ஏமாத்தலாங்கிற டெக்னிக் எல்லாம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் ஈஸியா ஏமாத்தி போறான். போன மாசம் பஸ் ஓடல இல்லையா? ஆமா, போன மாசம் பஸ் ஓடல. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற 20,000 பேர் நிக்கிறான். எந்த பஸ் வந்தாலும் ஓடுறான். இது எங்கூர் பஸ்ல திரும்பி வந்துடுறாங்க. நான் இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு பஸ்ல ஏறி போறேன். ஒரு 3 பேர் சீட்ல எவனோ ஒருத்தர் 2 எலும்புச்சம்பளம் தாய்த்து ஊதுவத்தி எல்லாத்தையும் வச்சுட்டு இறங்கி போயிட்டாயா. எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டேங்கிறான். போய் உட்கார்ற ஆத்தாடி எலும்புச்சம்பளம் தாய்த்திருக்கு. என் குடும்பமே அழிஞ்சு போயிருந்தான். அரை மணி நேரம் பஸ்ஸில் ஏட்டு எவன் வச்சானோ அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து டப்சர் பாக்கெட்டில் எடுத்து போட்டு உட்காந்தான். கண்ட்ராக்ட் கேட்டால் உன்னால் அரை மணி நேரம் பஸ்ஸில் ஏட்டுனா அதுக்கு இவன் சொல்கிறான் பேசாமல் இல்லாட்டா தகடம் வந்துருச்சு வாசப்படியில் சொரிக்குவேன் எப்படி வச்சது. நான் இடம் முடிக்க பின்னாடி போகிறேன். ஒரு 1.5 வயசு பையன் படுத்து கிடந்தான். ஐயோ யாரு பத்த பிள்ளையோன்னு அவனை வாரி சுருட்டி தூக்குறான். அவன் சொல்கிறான் நான் இடம் பிடிக்க படுத்து கிடக்கிறேன், நீ போயா பின்னாடி அப்படின்னா. இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இடம் பிடிக்கிறான். இது மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பையும் இல்லை பிள்ளையும் இல்லை துண்டும் இல்லை. அது எப்படி தெரியுமா இடம் பிடிச்சிச்சு? இப்படித்தான் ஏமாத்துறான் நாட்டில். டப்புன்னு கொண்டையை கலட்டி சீட்டில் வச்சுட்டு அது வாட்டில் போயிடுச்சியா. அது வழியே ஒளியாந்தவன் சீட்டு சும்மா கிடக்கணும் உட்காந்தா கொண்டை ஊசி குறுக்கால ஏற்றிருச்சு. இவன் ஐயோ 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 ஐயோன்னு ஓடுறான். இவன் பின்னாடி அந்த அம்மா என் கொண்டையை கொடுக்கும் என் கொண்டையை கொடுன்னு அது ஓடுது. அது பின்னாடி அது வீட்டுக்காரர் ஓடுறாரு, வாங்கிட்டு வாடி ஒண்ணுதான் இருக்கும், வாங்கிட்டு வாடி ஒண்ணுதான் இருக்கும். இப்படி மனுஷ வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குல்ல. ஆனா குடும்பம் எப்படி இருக்கணும்னு அழகா சொன்னா, அருமையாக சொன்னா, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய் மண்ணும் உண்டு. ஏன் அப்படி போடுறான்? அதெல்லாம் விளக்கமே சொல்ல முடியாது. அது நான் ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்கையா. ஏன்னா 10 மணிக்கு திறந்த ஒயின் ஷாப்பை 12 மணிக்கு திறக்கிறாங்க. ஆமா, எங்க ஊர்ல ஒருத்தன் 10 மணிக்கே சரக்கு அடிச்சு பழக்கப்பட்டு போயிட்டான். 11 மணிக்கெல்லாம் அவனுக்கு கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். நேற்று போய் லைனில் நின்று 12 மணிக்கு ஆளாக ஒரு குவார்ட்டரை வாங்கியிருக்கான். வாங்கிட்டு பெட்டி கடையில் போய் ஊறுகாய் கேட்டிருக்கான். அவன் டப்புன்னு பிச்சு கொடுத்துருக்கான். அங்கேயே ஒரு கப்பும் வாட்டர் வாங்கி ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்கான். அரை குவார்ட்டர் உள்ள போகையில் இவன் வாயிலாம் முறதல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ விஷத்தை சாப்பிட்டானா என்னடான்னு பார்த்தா அந்த கடைக்காரன் அவசரத்தில் ஊறுகாய் பாக்கெட்டுக்கு பதிலாக ஷாம்பு பாக்கெட்டை பிச்சு கொடுத்துருக்காயா. இதை உட்காந்து இவன் ஓரமாக சாப்பிட்டு இருந்திருக்காயா. இவன் வாயில முறதல்ல பார்த்து அது வெளியே போன 2 பேரும் சொல்லியிருக்காங்க இவன் தாண்டா முறையான குடிகாரன் அப்படின்னு இருக்காங்க. கண்ணதாசன் அழகா கொடுத்தார். கண்ணதாசனை குடி போதையில் இருக்கிறார் எல்லாம் சொல்லிட்டு நானும் ஒருத்தர் கிடையாது. அழகா என்னை பத்தி பார்க்காத நான் எழுதுனதை பாடுறான்னு. நானும் குடிச்சிருக்கேன், குடி போதை பார்த்திருக்கேன், நல்ல புத்தி வருவதில்லை நினைவிலே, ஒரு நாய் கூட மதிப்பதில்லை தெருவிலே. சிலர் அறிவை எல்லாம் கெடுக்குதடா கல்லு. அப்படி கொடுக்கணும் இல்லையா. காலத்தின் அருமை கருதி வாழ்ந்த கவிஞர்கள் இந்த இளைஞர்களை பார்த்து பிள்ளைகளை பார்த்து பாடினான். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா மகராஜா. ஆக நடுவரவர்களே, வாழ்வியல் சிந்தனைகளை வடித்து தந்தவர்கள் வாழ்ந்த கவிஞர்களே என்று நல்ல திருப்பை தாருங்கள் என்று வேண்டி உண்மையிலே எங்கள் பேச்சையும் கேட்டுக்கொண்டிருக்கிற என் பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய அருமை சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களுக்கும் நன்றி சொல்லி உங்கள் அத்தனை பேரின் பாதம் பட்ட அந்த மண்ணை தொட்டு வணங்கி என் வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன்.